கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம். நான் ஆர்ஜே நந்தினி. கேள்விகளுக்கான பதில் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஃபோர் ஃபாதர்ஸ், முன்னோர்கள் சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்க்க போகின்றோம். 7 பரம்பரை தொடர்பு பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தமாக 28 தாத்தா பாட்டியோட அணுக்கூறுகள் எங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. விச் இஸ் அம்மாண்ட சைட்ல இருந்து ஒரு 7 பேர் அண்ட் அப்பாண்ட சைட்ல இருந்து 7 பேர், மொத்தமாக 28 தாத்தா பாட்டியோட அணுக்கூறுகளால் தான் நாங்கள் உருவாகி இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தாத்தா பாட்டியோட மூக்கு எங்களுக்கு இருக்கும், ஒரு தாத்தா பாட்டியோட கண் இருக்கும், ஒரு தாத்தா பாட்டியோட காது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அதாவது வருத்தம் வருது, அதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா அதுக்கு எங்களுடைய இந்த மூதாதையரும் காரணம் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இது என்ன புதுக்கதையாக இருக்குன்னா, எஸ், நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, உங்களுடைய மூதாதையருடைய சொத்து நல்ல பேர் எப்படி உங்களுக்கு வருதோ அதே மாதிரி விட்டு பாவங்களும் வருதுன்னு, அதுதான் இதுக்கான காரணம். இப்போ இதை சொன்னால் என்னப்பா இது அப்படின்னு கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளோட சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு வயிற்று வலி ஒன்று வருது அப்படின்னு வைங்களேன், அதுக்கு எங்களுடைய மூதாதையர் தான் காரணம் அப்படின்றத சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் டாக்டர் சொல்லுவார் வைரஸ் வந்துச்சு அப்படின்ட்டு. இவ்வளோ 1000 பல்லாயிரம் கோடி பேர் இருக்கேக்க எனக்கு மட்டும் எதுக்காக அந்த வைரஸ் வரணும் அப்படின்னு கேட்டால், கண்ட இடத்துல கண்ணு மூடிக்கொண்டு கண்டது சாப்பிட்டா வரத்தான் போகுது. ஓகே, அக்செப்டபிள். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்னோட சேர்ந்து ஒரு 10,000 பேர், ஓகே அதுவும் வேணும், ஒரு 5,000 பேர், அவ்வளவு வேணும். ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்களா, அந்த 50 பேருக்குமா வந்துச்சு? இல்லை எனக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன காரணம் அப்படின்னா, நிச்சயமாக எங்களுடைய மூதாதையர் அதுக்கான காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்றது சொல்லப்படுகிறது. இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் திஸ் இஸ் வாட் இஸ் த ஃபேக்ட் இஸ். ஒரு சில ஃபேக்டை பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது, சயின்டிஃபிக்காக சொல்லாமல் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னுவீங்க. ஈவன் டாக்டர்ஸால் கூட இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஒரு 50 பேர் இருந்துச்சுன்னா எனக்கு மட்டும் ஏன் வந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னா, தேர் இஸ் நோ கிளியர் ஆன்சர் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த தாத்தா பாட்டி எங்கேயோ எப்பயோ பண்ணி வச்சு எங்களோட வயிற்றுக்கு சம்பந்தமான பொறுப்பான தாத்தா பாட்டியால் தான் இது நடக்குது அப்படின்றதை சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி, ஓகே, ஸோ எங்களுக்கு நடக்கிறது பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி எங்களால் மட்டும் இல்லை, எங்களுடைய மூதாதையாரையும் நடக்குது அப்படின்னா என்ன செய்ய வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஓகே, நடந்துட்டு வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு யூ ஜஸ்ட் ஹாவ் டு டூ இஸ் அக்செப்ட் பண்ண வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா ஹாப்பியாக யூ ஜஸ்ட் ஹாவ் டு அக்செப்ட் இட் அப்படின்றத சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், ப்ளீஸ் அக்செப்ட் இட் அப்படின்றது சொல்லப்படுகிறது. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் அப்படின்றத ஐ வில் டெல் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. See you.